ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். ஈஸியா குழந்தைங்க வந்தோடனே டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். முன்னாடியே எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சிட்டீங்கன்னா சுட சுட அவங்க வந்தோடனே எண்ணெயில பொரிச்சு கொடுத்துடலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு குவிக்கா பார்த்துலாம். இன்னைக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதாவது சன்னா தால், ஸ்பிளிட் சன்னா தால் இருக்கு இல்லையா, அது வந்து 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். அதுக்கப்புறமா அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுக்கும்போது அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையால இப்படி நசுக்கி பார்த்தோம்னா வந்துட்டு அது கொஞ்சமாவது வந்து உடையணும். அந்த அளவுக்கு இருக்கணும். 3/4 வாசியாவது வெந்திருக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்பை இந்த மாதிரி 1, 2ஆ அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ அடுத்தது வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அந்த வெல்லத்தை வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம வந்துட்டு கரைச்சிக்கலாம். வெல்லம் ஃபர்ஸ்ட் கரையணும். அதாவது அடுப்புல வச்சே தான் நான் கரைச்சிக்க போறேன். கரைச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வடிகட்டிக்கலாம் வெல்லத்தை. வெல்லத்துல இருக்க அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வெல்லத்தை கிண்டிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அந்த டைம்ல நாம என்ன பண்ணணும்னா, இந்த கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா வந்துட்டு 1, 2ஆ அரைச்சு அதுல சேர்த்துக்கணும். நாம ஏற்கனவே வேக வச்சிருக்கோம். அதனால டக்குன்னு போட்டு கிண்டி அப்படியே எடுத்துட்டா போதும். அதனாலதான் இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் அப்படின்னு சொல்றேன். சோ இப்ப நம்ம இதை நல்லா வந்து கிண்டிட்டு கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு விட்டுட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம இதை வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்லயே இருக்கக்கூடிய இட்லி மாவு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இட்லி இல்ல தோசை மாவு எதுவா இருந்தாலும் ஓகே தான். கொஞ்சம் ஒரு திக்கா இருக்கிற மாதிரி ஒரு பதம். இப்ப நான் ஊத்தும் போது உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த அளவுக்கு வந்துட்டு கரைச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டிராப் இப்படி நீங்க வந்து இட்லி மாவை வந்து ஊத்தி பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு மேல எலும்பி வரணும். அப்பதான் எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த பூர்ணம் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம வந்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்ப மாவுல போட்டு அப்படியே எடுத்து இந்த மாவை வந்து ஒரு கரண்டியில உள்ள நல்லா வந்துட்டு சூடான எண்ணெயில போர் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான். அப்படியே ஊத்தி ஊத்தி எடுத்துட்டீங்கன்னா மொறு மொறுன்னு செம சூப்பரா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இட்லி மாவுலயே நம்ம பண்றதுனால தனியா போய் இதுக்குன்னு மாவெல்லாம் ரெடி பண்ண தேவையில்ல. அதனால ரொம்ப ரொம்ப சுலபமா இதை நம்ம பண்ணிடலாம். இதே மாதிரியே கரண்டியில எடுத்து எடுத்து ஊத்திட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த மாதிரி டைம்ல நம்ம இதை எடுத்துட்டோம்னா நம்மளோட ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்வீட் போண்டான்னு சொல்லலாம். இல்ல என்ன வேணா வந்து நமக்கு இது பேர் வச்சுக்கலாம். பட் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இட்லி மாவுல பண்றது அப்படிங்கிறதுனால நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ so much for watching. Bye. Take care.